ஹலோ ஹாய் மக்களே, நான் சுதா சமையலேருந்து பேசுகிறேன். இங்கே பாருங்கள், குஸ்கா வந்து எதுவுமே போடாத குஸ்கா சாதம், வெறும் குஸ்கா சாதம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சுவையான. இது பாருங்க, காளான் ஃப்ரை 65 இந்தாண்ட ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பிணைஞ்சி வச்சுருக்கேன். சூப்பரான சுவையான காளான் குஸ்கா ரெடி. வாங்க எல்லாம் சுதா சமையலுக்கு சாப்பிட. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பரான சுவையான காளான்கிற பாருங்க குஸ்கா சாதம் அருமையாக இருக்குது. எல்லாம் இது மாதிரி நீங்களே லஞ்சு பாக்ஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுங்க. 65 பாருங்கள், காளான் 65. சூப்பரான சுவையான காளான் 65 ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்படி ஒன்று ஒன்றா உடையாமல் போடணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் ஒட்டும். இங்கே பாருங்கள், நான் ஸ்பூனில் தான் எடுத்து போடுறேன், கையில் கூட எடுக்கல. நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் பிடிச்சிருந்தால் சுதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக்கை போட்டு பாருங்கள். நீங்கள் போடுற லைக்கில் தான் எனக்கு ஒரு இதே இருக்குது, புத்துணர்ச்சியே வரும். மறந்துடாமல் எல்லாம் லைக் போடுங்க, லைக் போடுங்க, லைக் போடுங்க. காலேஜுக்கு லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், காளான் 65 வெறும் ஒன்றுமே இல்லைங்க, வெறும் குஸ்கா சாதா, வெறும் தக்காளி வெங்காயம், அவ்வளோதான். வேறு காய் கூட கிடையாது எதுவுமே. சூப்பரான சுவையான காளான் 65ம் காளான் 65ம் குஸ்காவும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான சுவையான குஸ்கா காளான் 65. ஓகே மக்களே, எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.